வணக்கம். திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்துக்கிறோம். ஓட்டு கேட்கறது முன்னாடி ஃபஸ்ட்டு கண்ணாடி போடணும். திமுக காரரா சாதாரணங்களோட கண்ணெல்லாம் போடுவாண்டா அப்படின்னு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் ஓட்டு கேட்கணும். அதாவது நம்முடைய அத்திப்பட்டி கிராமத்தில் அத்திப்பட்டி தொகுதியில் நமக்கு வேட்பாளராக திமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற திமுக வட்ட செயலாளர் வடகநாதன் அவர்களுக்கு உங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை நீங்கள் போட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஐயா எப்படி வேண்டாம் ஐயாங்கிறது உங்களுக்கு தெரியும். உடம்பு முழுக்க சில பேருக்கு வந்து திமுக ரத்தம் ஊறி இருக்குன்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு உடம்பு உள்ள திமுக போட்டோ ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். என்னன்னா அது இப்படி குத்தி வச்சிருக்கு? என்னது மதுரை மெத்த தொழில வந்து முரட்டு பக்கத்துவாங்க மகநாட்டுக்காண்டி மதுரை படிப்புல உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவர் எப்படிப்பட்டவர்னு அந்த ஊர்வலகத்துக்கே தெரியும். மடிக்க கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவர். ஆனால் வந்து டிகிரி வச்சுக்கிட்டு தற்போது எம்எல்ஏ ஆயிருக்கிறார். வாகால பெருமக்களே, வாங்கி குடிக்க பயமக்களே, அதாவது திமுக வாங்கி குடிச்சிட்டு ஓட்டு போடுற எல்லாருமே சொல்றேன், நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில பதிவிட்டு நீங்கள் கோப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாம் எங்கள் ஐயா வட்ட செயலாளர் வடகநாதன் அவர்களுக்கு உங்கள் பெரும்பான்மையான வாக்குகளை வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அது போக எங்கள் பரிமளாக்கா ஒன்று இருக்குது, எங்கள் ஏரியாவில் பரிமளாக்கா சாலினா சொல்லிக்கிறாப்ப இல்லை இன்னும் அது திட்டம் ஒன்று சொல்லிக்கிறா இல்லையா, வெள்ளம் தமிழ் பெண்கள் பரப்புரைன்னு சொல்லிக்கிறாப்புல. அது எங்கள் அக்கா வந்து பரிமளாக்கா போயிருக்குது. பரிமளாக்கா வந்து நீங்கள் எண்ணத்தில் வெற்றி பெற்றுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். போன பொங்கல் விழாவில் திமுக சார்பாக நடந்த போட்டியில் கோல போட்டியில் எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. கனியும் கரண்டியில் எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அவங்களாம் வெள்ளும் பெண்கள் மாநாட்டில் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சா டாக்டர் துணி சீட்டு வாங்கலாம். நீங்க ஸ்டாலின் போட்டு போடுறீங்க, சூரியனுக்கு பாருங்க. இதோட சரி அவங்களாம் வரதுல ஒண்ணு ரெட்டலை கட்சி வரதுல விஜயகாந்துக்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்க, அதெல்லாம் புதுசா வந்தவங்க அவங்களாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரிதா? கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை நாங்க வாங்கி கொடுக்குறோங்க. எங்களை வந்து கேளுங்க கேளுங்க. கார்டுக்கு 2000, இப்ப ஜோசியா 2000, இப்ப 5000 போட்டுங்கிறாங்க. உரிமை தொகை பெண்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாண இதெல்லாம் காசு வருது. சரிதா? புதிய அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. வயசான 60 எடுத்து அப்படி அவங்க என்னென்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெளிவாக கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்துக்கோங்க. எங்கள் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா 5 ஆண்டில் என்னென்ன செஞ்சுக்கிறாப்பல என்னென்ன செய்ய போகிறாப்பலன்ட்டு ஓட்டு கிட்ட வந்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங்க தாத்தா. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க. நேற்று எங்க ஐயா வட்ட செயலாளர் வந்தாப்புல இது மாதிரி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கடா, நோட்டிபிகேஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கடா, நம்ம எல்லாம் போயிட்டு பரபரப்பா கிளம்புடா, நம்ம பிள்ளைங்களை கொண்டு கிளம்பிடான்ட்டு சொன்னா போல. நாங்க அந்த அத்திப்பட்டி ஊர்லேருந்து கிளம்பிட்டு வந்தோம். பஸ் போயினுக்கும் போதே ஒரு பஸ்ஸில் வந்து 10 மணி ஆகுது. முப்பாட்டி கொஞ்சம் சாப்பிட சரக்கட்டும் இல்லைன்ட்டாங்க. அப்பா என்னடா நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் 12 மணிக்குள்ளே சரக்கு 12 மணிக்கு முன்னாடி சரக்கு இல்லைன்ட்டாங்கன்னு பார்த்தா பின்னாடி வேணா அப்போ பிளாக்ல வாங்கிடான்ட்டானு. திமுகனா சாதாரணம் இல்லைடா, நாங்கள் கேட்டால் சரக்கு அடிவிடா அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டு போனோம். பஸ்ஸில் எடுத்து பஸ்ஸு சமோசா 2 சமோசா வாங்கின்னு என்ன பண்ணுறது, பஸ்லேயே உட்காந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. சுச்சுவேஷன் அப்படியே ஆகி போச்சு. பஸ் போயினே இருக்கும்போது பார்க்குறேன் சரக்கு ஊற்றி நிற்கிறான். பசங்க போட்டா சரக்கு ஊற்றி அடிச்சுன்னுக்குறானுங்க. ஆடுது ரோடு சரியில்லை. ரோடு யாரா போட்டான்னு நம்ம கான்ட்ராக்டு கவுன்சிலரு மாறி ஊற்றி ஓட்டுக்கிறா போல. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு வைக்கலாம். ஆடு அச்சுங்க போயிட்டே இருந்தோம். பஸ்ஸில் கெத்து காட்டி இருந்தோம். பசங்க ஃபுல்லாக தூமிக்கா துண்டா போட்டுக்கணும். திமுக காரணம் சாதாரணமா இல்லடா அப்படின்னு அச்சுன்னு சரக்கு அடிச்சினோம். அச்சு முடிச்சுன்னு போயிட்டு இருந்தோம். நாங்கள் பரப்புரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஊரில் பரப்புரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்காட்ட போய் கேட்டோம், எங்கள் ஸ்டாலின் ஐயாக்கு ஓட்டு போடுங்க, திமுகவில் ஓட்டு போடுங்க, குத்துங்கடா ஓட்ட திமுக சின்னத்தை பார்த்து அப்படின்னு பாட்டு பண்ணி கேட்டுருந்தாங்க. அந்த அக்கா நீ என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்குது. இத்தனை 5 வருஷம் ஆட்சியில் பொம்பளைங்களுக்கு எம்மா பஸ் பண்ணிக்கிறாப்புல ஸ்டாலின் ஐயான்னு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் அந்த அக்கா கேட்குது. சொன்னேன் பிங்கு பஸ் நீ போட்டுக்கிற அந்த லிப்ஸ்டிக் கடையில் பிங்கு பஸ் போதா யார் அது பிரியா முறையில் எப்படி ஐயா குத்துக்கிறாப்புல அப்படின்னு. அந்த அக்கா வந்து நான் பிங்கு பஸ்ல போலையாப்பா அப்படிங்குது. அப்புறம் என்ன சொன்னிச்சுன்னா பணம் எனக்கு 5000 பணம் வர்றாங்குது. ஸ்டாலின் எனக்கா பணம் போட்டு விட்டுக்கிறாப்புல அப்படிங்குது. நம்ம தலைவர் சேலம் மாநாடு விசை மாநாடு நடக்கும் போது காலங்காலத்தில் 5000 பணம் போட்டுக்கிறாப்புல. எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுது. அதுவும் அப்படியே மே மாசத்துக்கு 2000 சூஸ் குடிக்கிறதுக்கு 2000 மட்டும் விட்டுக்கிறாப்புல. அந்த நன்றி விசுவாசம் கூட அந்த அக்காவும் இல்லை.
அது கேக்குது எனக்கு வரலப்பா அப்படின்னு. நானே தெளிவா சொல்லிட்டேன், ஐயா போட்டுக்கிறாப்புல தகுதியான பெண்களுக்கு ஐயா ஏன்னா கிடைக்குன்னு சொல்லிக்கிறாரு எங்க ஐயா. சாரி ஐயா, உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். நீ தகுதி இல்லாத கொண்டாந்துருப்ப, இன்னைக்கு என்ன தகுதி இல்லை எங்க ஐயா சாரின்னு வரும்போது எங்க பிள்ளைங்க ரெக்கார்டிங் எடுத்தாங்கல்ல யார் யாரெல்லாம் தகுதியான பெண்கள். அந்த அம்மா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு போல, அதனால ஆம்பளை பிள்ளை நினைச்சிட்டு போயிட்டாங்க, அது ஆம்பளை பிள்ளைடான்ட்டு அந்த அம்மாவுக்கு ஓட்டில. நான் தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் எல்லாம் சொல்லிக்கிறீங்க தகுதியான பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நாங்க நான் தகுதியான பெண்கள் நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து சேலை சுடிதார் கட்டிட்டு இருந்தா எங்களுக்கு தெரியும், நீங்க பேண்ட் டிஷர்ட் போட்டு நின்று இருப்பீங்க, எங்க பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இது ஒரு குறை மாதிரி சொல்லுகிறீங்க. ஐயாயிரம் எனக்கு வரல, ஐயாயிரம் எனக்கு வரலன்னு. எங்க ஐயா எல்லாமே ஓட்டுக்கிறோம், அதெல்லாம் சொல்லி நாங்கள் ஓட்டு கட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு ஆளு பச்சாலு போருக்கு பாஸ் கேட்கறாப்பல, உங்க ஆளு வாக்குறுதியெல்லாம் சொல்லிக்கிறாப்பல, ஒரு வாக்குறுதி கூட சீலியா பாருங்க. இன்னும் டென்ஷன் ஆயிட்டு. எங்க ஐயா ஸ்டாலினையா சொல்லிக்கிறாப்பல 80% வாக்குறுதியை டன் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், கலாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாப்பல. அது ஒரு ஆள் பச்சாலு பொறுக்கு கேட்கறாப்பல. ஒரு 170 வாக்குறுதிகள் இன்னும் வந்து நடைமுறையில தான் இருக்கு, சாத்தியப்படுத்தவே இல்லை உங்க ஆளுங்கிறாப்பல. அது கூட நான் ஓகே வச்சுக்கல. அதுவாக 32 வாக்குறுதிகள் வந்து இன்னும் செயல்முறைப்படுத்துவதற்காக ஐயா கையெழுத்து போட்டு காத்துனுக்குது, அந்த ஃபைலே காத்துனுக்குது எங்க ஐயா கையெழுத்துக்காக. பாருங்க என்ன டிமாண்ட் பாருங்க எங்க ஐயாவுக்கு. அது மாதிரி ஒரு 32 தொகுதி, ஒரு 33 தொகுதி வாக்குறுதிகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல. பஸ் அதுக்கு என்ன பண்ண முடியும்? மோடி இதுக்குதான் சொல்றான், மோடி எதுக்குன்னு உள்ள வந்தா பிஜேபி வந்துருப்பா, அதுக்குதான் ஓட்டு போட்டு சொல்றான். 33 வாக்குறுதிகளை செயல்படுத்தாம இருக்கிறதுக்கு மோடி கவர்மெண்ட் காரணம், அப்ரூவல் கொடுக்கலையா? அது நாங்க என்ன பண்றது? ஸ்டாலின் என்ன உணவு போல கேட்கிறேன். கொஞ்ச நாளும் புரிதல் இல்லாம பேசினாங்க நம்ம பசங்க. அப்புறம் ஒரு 20 வாக்குறுதிகள் வந்து செயல்முறைப்படுத்த சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. யாரு? தங்கம் தென்னரசு, கோல்டு சவுத் கவர்மெண்ட் நினைக்கிற ஒரு பேர் சொல்லிக்கிறாப்புல. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதியை நாங்க எப்படியா பண்ண முடியும்? ஐயோ இனி என்ன பண்றதுன்னே தெரியல. உங்கள்ட்ட நல்லா வந்து ஒவ்வொருத்தையும் முடியலையா? நீங்க ஸ்டாலினா ஏதாச்சும் குறை சொல்லணும்னே சொல்லிருக்கிறீங்க. 20 வாக்குறுதிகளை செயல்படுத்த சாத்தியம் இல்லை. அப்புறம் என்ன மன விட நீ வந்து வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வார்த்தையில நீ கேட்காத, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. வாக்குறுதி கொடுக்குறது மட்டும் எங்களோட வேலை, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொடுக்கும். அதனால இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 வாக்குறுதிகள் பெண்டிகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, ஒத்துக்கிறோம், அடுத்த ஆட்சி தான் செய்ய போகிறோம். அப்புறம் எப்படி 80 வாக்குறுதிகள் டன், 80% டன்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் டன் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னு நான் எனக்கு கேட்குறீங்க. புரியுது, 30% இடிக்குதா? ஸ்டாலின் ஐயா டாக்ஸ் சொன்னாப்ல விஜய், அதுதான் ஸ்டாலின் அக்கா போயிடும். இதெல்லாம் சேர்த்தேன் அப்படியாக அங்கே வாக்குறுதியெல்லாம் டன் பண்ணி முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து பசங்க கேட்டுங்கிறானோ, அடுத்த வீட்டுக்கு போனோம், போயிட்டு மாசம் ஒன்று ஓட்டு கேட்டுருக்கும் போது அந்த அக்கா வந்து கேட்டு வச்சு, அதாவது தம்பி உங்க ஆளு சொல்லிக்கிறாப்பல, அதாவது நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களான்னு. அதான் பண்ணோமே, நாங்கள் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு 35 லட்சம் பேர் வந்து 49 லட்சம் பேர் சொல்லிக்கிறேன், 49 லட்சம் பேர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தீங்க எனக்கு பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் ஒரு 14 லட்சம் மட்டும் இப்போ பண்ண முடிஞ்சுது. தப்பு உங்க மேலே பாஸ். நீங்கள் ஐயா சொல்லிக்கிறாப்பல நகை கடன் தள்ளுபடிங்குமோ, மாமியார் கழுத்துல கடந்த நகை தாலியெல்லாம் அவுத்துன்னு போனீங்க, மாமனார் கழுத்துல சரி விரலில் கிடந்த மோதிரத்தை கொண்டு அடமானம் வச்சிங்க, புருஷன் பிள்ளைங்க எல்லாத்தையும் அடமானம் கொண்டு வச்சுட்டு இப்போ பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பண்ண முடியும்? வேலையில 5 பவுன் தான் பண்ண முடியும் சொல்லிக்கிறோம். செத்து போன மாமியார் கழுத்துல கடந்த தாலி வரைக்கும் அதை கொண்டு அடமானம் வச்சுக்கிறீங்க. இல்லை அது உங்க மேலே தப்பு. அதுக்கு எங்க ஐயா என்ன பண்ணுவாப்புல, நீங்க அட்டை வாட்டி ஓட்டு போடுங்க, பண்ணாப்புல வந்தா பண்ணுவாப்புல. இதெல்லாம் ஒரு மேட்ரு மாதிரி பேசினக்காதீங்க. அப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு போயினுக்கிறோம், ஒரு ஊரே வந்துக்கிறாப்புல. நான் சொல்லி எங்க ஐயா வந்து தரமா பண்ணிக்கிறாப்புல, நீங்க ஓட்டு போட்டுக்கணும். क्या करता है, क्या बात कर रहे हैं, मैं ऐसे नहीं बात नहीं करने का அப்படின்னு டாப்பல. அரே பாபரே ये क्या बात कर रहे हैं அப்படின்ட்டு எனக்கு ஒரே இதாயிடுச்சு. நீங்களா ஆளு ஹிந்தி அலுவலுக்கு மகாராஷ்டிரா கேட்கறானுங்க. அவன் கேட்கறான், அசிங்கமா கேட்டுட்டாங்க, तुम्हारा आदमी क्या कर रहा है इधर, कुछ भी नहीं किया. நான் கியாவா எங்க தமிழ்நாடு மொத்தம் நக்கின்னு இருக்குது, இவங்க குச்சி நக்கியான்றான். படாடே பக்கத்தான படா அப்படின்ட்டு நாங்கள் அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டோம். அந்த வீட்டில் ஒரு அதிமுக கிளை செயலாளர் விட்டு போயிட்டேன். அந்த அம்மா அசிங்கமா கேட்டு விட்டு, நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களான்னு கேட்டுச்சு. பண்ணலன்னு சொன்னேன். அடுத்தது சிலிண்டருக்கு மானியம் நிறுவனம்னு சொன்ன பிறகு உங்க ஐயா ஸ்டாலின் பண்ணாரப்பலையான்னு கேட்டுச்சு. பண்ணல. சரி மாணவர்கள் கல்விக்கணும் ரத்து பண்றேன்னு சொன்னா பிள்ளைய பண்ண உங்க அழகு அப்படின்னு கேட்டுச்சு. பண்ணல. சரி இளைஞர்களுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு பண்ணாரா பண்ணி கிழிச்சாரான்னு கேட்டு விட்டேன். அந்த அம்மா பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு உள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கல. என்ன பண்றது? 1-2 வாக்குறுதிகள் பண்ண முடியாம போனதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் மோடி தான் காரணம் இதுக்கெல்லாம். அடுத்து இந்த டிவிக்கு பசங்க ரொம்ப மோசமான பசங்க, எப்ப பார்த்தாலும் தடை பண்ணு, அதை தடை பண்ணு, மதுவை தடை பண்ணு, கஞ்சா தடை பண்ணு. என்ன பார்த்துப்பா பசங்களா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது நீ ஜஸ்ட் கஞ்சா, டோன்ட் சி லைக் தட் கஞ்சா. அது என்னன்னா மனநல ஊக்கம் இருந்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ பசங்க, அவங்களுக்கு டென்ஷன் ஆகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மைண்ட் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஆன்மீகத்துக்கு அழைத்து செல்வதற்காக நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த கஞ்சா. தடை பண்ணுங்க. அது எங்க தடை பண்ணிட்டாப்லையா? இன்னைக்கு போய் நீ பேப்பர் எடுத்து பாரு, தடை பண்ணிக்கிறாரு. என்ன தடை பண்ணிக்கிறாப்புல? விஜய் பாட்டை எந்த ஸ்கூலும் பாடப்படாதுன்னு தடை பண்ணிக்கிறாப்புல.
அது ஒரு போது மாதிரி ஒரு ஐயா ஃபீல் பண்ணிக்கிறாப்புல. என்கிட்ட அவரே அதில் அடிக்ட் ஆகிட்டார். எப்போ பார்த்தாலும் விஜய் மாதிரி பண்ணுறேன். சுப்பிரமணி நல்லா இருக்குல்ல? ஏய் சேமா இருக்குப்பா. நான் தாண்டா லியோ தாஸ். விஜய் மாதிரி பண்ணுறேன்னு பண்ணினாப்புல. ஒருவேளை அதனால இருந்ததில்ல, பட் தடை பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு எந்த பாட்டும் போட்டுக்கிட்டு நான் அடித்தா தாங்க மாட்டேன், நான் 4 மாதம் தூங்க மாட்டேன்னு எந்த பயிலாத்தும் பாட்டு போட்டியும் பசங்களா ஸ்கூல் முடிகிற வரைக்கும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் டென்ஷன் ஆகிடுவேன். எங்கள் அடுத்தால நான் ஸ்கூலாண்ட போனேன். ஸ்கூலில் போயிட்டு அங்கே உள்ள டீச்சர்ஸ் நான் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். அங்கே போயிட்டு கன்வின்ஸ் பண்ண எல்லா டீச்சரையும் கன்வின்ஸ் பண்ணேன். டோட்டல் கால் எல்லாத்தையும் ஓட்டு போட போகிறாங்க. நம்ம டீச்சர் கேட்குது, நிலைய ஆசிரியர்களுக்கு 16 வருடமா ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அது ஒரு அசிங்கம் வச்சுருக்கல. சரி, அப்படியே சத்துணவு ஏரியா அப்படியே போயிட்டு சத்துணவு அமைப்பாளர் நாங்கள் சத்துணவு அமைப்பாளர்லாம் போராடிட்டு இருந்தாங்க. போராடாடான்னு போராடி இருந்தோம். அதுக்கு ஏமாற்றி விட்டாங்களே. நாங்கள் 301 வாக்குறுதி தரோம், வாக்குறுதி எண் 312 அமல்படுத்த கோரி போராட்டம் அப்படின்னு போராடி இருக்கிறாங்க. அது விடுங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள எல்லாம் ஒரே இதாயிடுச்சு. 43 குழந்தைகள் பள்ளி விழுந்து உணவை சாப்பிட்டுட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்ல போறியோ, இதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படி கேட்டுட்டாங்க. எங்க ஐயா நான்வெஜ் போட்டுக்கிறாப்பல. எத்தனை நாள் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வெஜிடேரியன் போடுறது? எப்போ பார்த்தாலும் புட்டு உணவு அது இது போடுங்க, நான்வெஜ் போடணும். பையா பள்ளி உணவு போட்டுக்கிறாப்பல. இது ஒரு குறையா? ஒரு மனுஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா படிக்கணும்னு நான்வெஜ் போட்டுக்கிறாப்பல. இதை ஒரு மேட்டராக்கி பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரின்னு அலைய விட்டுட்டு இது எதிர்கட்சியோட சதி. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைங்க நான்வெஜ் சாப்பிட்றத தடுக்கிறது இந்த டிவிக்கு பசங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் அப்படியே போயினுங்க பாஸ். போயினுக்கும் போது டிவி போட்டு பார்த்தோம் பாஸ். கரண்ட் இருந்துச்சு, பரவாயில்ல. ஸ்டாலின் கூட கரண்ட் இருக்குன்னு பார்த்துங்களா. போட்டுக்கும் போது ஒரு நியூஸ் ஒன்று வருது, செந்தில் பாலாஜி சம்மன் வாங்க மறுக்கிறார் அரூர் மேட்டரில் அப்படின்ட்டு. நான் பிரச்சனைனா யாருக்குமே தெரியல, தப்பா நியூஸ் போடுறான். அதாவது சிபிஐ சம்மன் அனுப்பிது பாஸ். சிம்மன் கொண்டு வந்துக்குது வீட்டாண்ட. தலைவர் வீட்டில் இல்லை, ஆளு டாய்லெட் போய்க்கிறாப்பல. செந்தில் பாலாஜின்னு டாய்லெட் போய்க்கிறாப்புல. அதுக்குள்ளே இவங்க நியூஸ் போட்டானுங்க, செந்தில் பாலாஜி சம்மன் அவங்க மறுக்கிறாப்புல அப்படின்னு. எங்க மூத்திரம் போகிறது உங்களுக்கு 3 மணி நேரம் போய்க்கிறாப்புல. அது ஒரு பிரச்சனையா? ஆளு ஒழிஞ்சிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு வந்தாப்புல. அப்ப கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்களா? நான் செத்தாலும் இதே கூத்துதான். ஏண்டா ஆடு வெள்ளை கூத்து. வந்ததுக்கு பிறகு சம்மனை வாங்கிட்டு ஆளு போறாப்புலன்னு வைக்கல. ஆளு கொஞ்சம் டர்ரா இருக்கிறாப்புலன்னு வச்சுக்கல. என்ன பண்ணுறது? ஏன்டா சமாசிக்கு இருக்கிற ஆள் 1 ரூபா 2 ரூபாய் 10 ரூபா வாலாச்சுன்னா அதுக்கு ஒரு மாசம் இருக்கும். இவங்க வச்சுக்கல பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. இது என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு எங்கால மாட்டிருக்க மாட்டாப்புல. இந்த அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நட்டிப்பாரக்கனோட பாடாப்பள்ளியில் அன்பு மேகேஷ் அவர் கொஞ்சம் ஆக்டிங் ஓரா போட்டுக்கிட்டாப்புல. அதனால ஆள் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் சம்பந்தம் பண்ணிட்டு சரிதானே? யாரெல்லாம் நீங்க மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தம் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையா இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு இப்போ போய்க்கிறாப்புல. அங்கே போயிட்டு சொல்லி நினைச்சிடும், விஜய் வந்தாப்புல இல்லை, மாசா வந்தாப்புல இல்லை, கையை காட்டுன்னு அதே மாதிரி நம்மளும் வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனாப்புல. 6 மணி நேரம் போட்டு நுங்க எடுத்து விட்டுக்கிறானுங்க. எங்கள் ஆளை வரும்போது விஜய் மாதிரியே வரலான்னு வந்துக்கிறாப்புல. பட் குத்துனதுக்குள்ள மூஞ்சில் குத்திக்கிறாங்களா, டேமேஜ் ஆகிருக்கு. அதனால வெளில வர முடியல. ஆனால் ஆளு மாதம் வெளில வந்துட்டாப்புல. வந்துட்டு இப்போ கொண்டு வச்சு கொத்த குத்திக்கிறானுங்க. இன்னும் பண்ணுறது தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆளை தூக்கிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியாக பரப்புரை நாங்கள் நடித்து முடிந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே தமிழக மக்களாகிய நீங்கள் இன்னும் தேர்தலுக்கு 30 நாட்கள் தான் பாக்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் மக்களாகிய உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டு பெண்கள் 2 வயது முதல் 70 வயது வரை பாட்டி வரை பாதுகாப்பாக இருப்பதற்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுகிறோம். அதுபோக உங்கள் வீட்டு குழந்தைகள், பள்ளி படிக்கின்ற குழந்தைகள் நான்வெஜ் சாப்பிடணுமா, பள்ளி வயல் சோறு சாப்பிடணுமா, கரப்பாம்பூச்சி பொரியல் சாப்பிடணுமா, பிள்ளைங்களுக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கணுமா, திமுகவுக்கு வாக்களியுங்கள். அதாவது உங்க வீட்டு புருஷன் குடிச்சுன்னுக்கிறாப்பலையா, டெய்லி குடிச்சுன்னுக்கிறாப்பலையா, சண்டை போடுறாப்பிலையா, பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிக்காம இருக்கணும்னா போதையின் பாதையில் செல்லாதீர்கள்,
அப்படின்னு சொல்வதற்கு ஐயா உங்களுக்கு வீடியோ போடுவார். அதற்காக நீங்கள் திமுகவிற்கு வாக்களியுங்கள். உங்கள் வீட்டு பெண்கள் கர்ப்ப காலத்திலே பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸிலேயே குழந்தை பிறகு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீங்கள் 1 லட்சம் ரூபா போட்டு ஆபரேஷன் பண்ணி பிள்ளைய வயிற்ற கிடிச்சு புள்ளை எடுப்பானுங்க? அது எதுக்கு? பஸ்ஸில் போனீங்கன்னா இங்கே நாங்கள் அமைச்சு வச்சிருக்க ரோடு குண்டும் குழியுமாக இருந்து அதிலே வில்லை பெற்று நீங்கள் வீடு திரும்புவதற்காக பாண்டியன் பஸ் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் பிள்ளைக்கு பேரே வைக்கலாம். அப்படியாக அதற்காக நீங்கள் ஓட்டு போடுங்கள். அது மட்டுமா, உங்கள் ஏரியா ஆறுகளிலே எவ்வளவு மண் நிரம்பி கிடக்கின்றன தேவையில்லாமல், அந்த மண்ணை எப்படி அகற்றுவது? அதற்கு எங்கள் செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் கரூரில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மண் சப்ளை செய்வார். இனாயா நினச்சிருக்கிறீங்க நீ? வீடு எப்படி கட்டுவேன்? வீடு கட்ட மண் வேணும்ல, அந்த மண் எங்கேருந்து கிடைக்கும்? கேரளாவில் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தான் எங்கள் அப்பா செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி என்ன பண்ணிக்கிறாப்புலன்னா எல்லாருக்கும் மண் சப்ளை பண்ணிக்கிறாப்புல. அதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுங்க திமுகவுக்கு. அதை தானே சொல்லிக்கிறோம். மழை பெரிய மழை என்னத்துக்கு மழை வந்து லவ் வருஷம்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்கப்பா. மலை மேலே ஏறி அதை தடுக்கிறதுக்குன்னா திமுக அரசு ஒரு மேட்ரு பண்ணிட்டு அந்த மலையை வெட்டி எடுத்து வித்துனுங்க. என்னப்பா ஒண்ணுமே தெரியாம வந்துக்கிறீங்க. திமுக ஓட்டு போடுங்கப்பா. என்னப்பா நீங்க? அப்படியாக தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த 5 வருடம் நாங்கள் செய்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஆட்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் அடுத்த 5 வருடமும் இதே மாதிரி இப்போ நடந்துச்சுன்னா 5 வருஷம் அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி அடுத்த 5 வருஷம் மாசா ஒரு ஆட்சி கொடுக்க போகிறோம். அதுக்கு அவனால நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க. மாசாக இருக்கோ, நீங்களாம் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ வந்து இந்த கோடை காலத்துக்கு 2000 கொடுத்த மாதிரி அடுத்த மாதம் குளிர்காலத்துக்கு 2000 கொடுப்பாங்க. ஆம்பளை பசங்களுக்குலாம் வந்து நீ ஒயின் ஷாப்பு போகிறதுக்கு பஸ்ஸு சரியாக பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்போம். நான் நினச்சிருக்கிறேன் இந்த டிவிக்கு போசாங்க இந்த விஜய் வந்துன்னு சொல்லிடுறா. அப்போ நாங்கள் வந்து எமர்ஜென்சின் பட்டன் வைப்போம். எமர்ஜென்சின் பட்டன் எப்படி பாஸ் வைக்க முடியும்? இன்னும் ரேட்டு விற்கிது தெரியுமா? அதெல்லாம் நம்பாதீங்க, போய் சொல்கிறேன். அவர்தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்னா கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 70 வயசு பாட்டி ஒன்று இருக்குது. இப்போ தான் அதுக்கிட்ட வேணால் பேட்டி எடுத்து பாருங்க. 2 வயசு குழந்தை இங்கே ஒத்துங்க தத்துற ஒரு பையன் எல்லாரையும் நான் பண்ணுறது பாஸ். திமுக ஓட்டு போடுங்க. மாசாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும்.